போற்றி வழங்கு நெறி. வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளை சீராக காத்து வாழும் வழியாகும். இரண்டாயிரத்தி 26-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வரலாற்று பெருமை மிகுந்த இந்த சட்டமன்றத்தின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்வது மட்டுமின்றி நாட்டிலேயே இரட்டை இலக்க உயர் பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடையும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் நாடே போற்றும் நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி நல்வழி காட்டிய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காலத்தை வென்ற என் திருவள்ளுவரின் வாக்கினை இம்மாமன்றத்தில் பதிவு செய்து என் உரையை தொடங்குகிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரிலும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. வான்புகழ் வள்ளுவரின் வாக்கினை பின்பற்றி நானிலம் போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வழிநடத்தப்பட்டு வருகிறது. மகளிர், மழலையர், முதியோர், தொல்பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் என கடைக்கோடி தமிழரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் பங்கு பெறும் சூழல் உருவாகியிருப்பது தனிச்சிறப்பாகும். ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து உயர் பொருளாதார வளர்ச்சியை அடைந்திட்ட அதே வேளையில் தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரையும் நாம் தொடங்கி இருக்கின்றோம். மாநிலமெங்கும் பரவலான தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட முன்முயற்சிகள் எடுத்திடும் பின்னணியில் தொழிலாளர் நலன் காக்கவும் பெருந்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. மிக பெரும் அளவில் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை எடுத்திடும் முயற்சிகளுக்கு சற்றும் குறையாமல் சிறு குறுந்தொழில் வளர்ச்சியையும் வழிநடத்தியுள்ளோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவு வங்கிக் கடன் உதவி மட்டுமின்றி விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் மலர்ந்து செழித்திடவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் முனைப்பில் நீர்வளம் பெருக்கி உணவு உற்பத்தியில் வரலாறு காணாத சாதனையை நாம் நிகழ்த்தி காட்டியுள்ளோம். நவீன திறன் பயிற்சிகள் பெற்று உலகை வெல்லும் தமிழக இளைஞரை உருவாக்கிட நாம் வடிவமைத்த முன்னோடி திட்டங்கள் அடைந்த வெற்றி உலகப் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை தமிழ்நாட்டுக்கு வருகை புரியவும் வைத்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அறிவுசார் பொருளாதாரத்தில் நம் இளைஞர்கள் சிறந்து விளங்கிட உரிய திட்டங்கள் தீட்டப்படும் அதே வேளையில் தமிழர் தம் தொன்மையினை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் கீழடி, பொருணை அருங்காட்சியகங்களை அழகுற வடிவமைத்துள்ளோம். மாவட்டந்தோறும் மாபெரும் தொழிற்பூங்காக்கள், 4 வழிச்சாலைகள், மேம்பாலங்கள் எனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறும் தமிழ் நிலப்பரப்பில் வனவிலங்குகள், பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரின பாதுகாப்பு, அதிகரிக்கும் வனப்பரப்பு என பசுமை வழி பயணத்திற்கும் உரிய கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. தமிழர் நலன் கருதி நாம் உருவாக்கும் நலத்திட்டங்கள் பலவற்றை பிற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருப்பதால் மக்கள் நல அரசுக்கான இலக்கணத்தை வகுத்திடும் வகையில் நாட்டிற்கே வழிகாட்டும் வரலாற்று கடமையினை நாம் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்படுத்தி வருகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அரை நூற்றாண்டுக்கு முன்னரே ஓர் வரவு செலவு திட்டம் எப்படி அமைந்திட வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி சென்றிருப்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். தீட்டப்பட்ட திட்டம் ஒன்றிற்கு தேவையான நிதி வாயில்களை எந்த வழியில் திரட்ட முடியும் என்பதில்தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர வேண்டிய நிதி வசதிகள் தற்போது காணப்படவில்லை என்பதால் திட்டச் செலவையும் வளர்ச்சி விரைவையும் குறைப்பது முறையாகாது. ஆக்கப்பணிகளை நிறைவேற்றும் வேகம் சிறிதும் கொன்றாத திட்டமிட்ட வளர்ச்சிக்கு நம்முடைய வரவு செலவு திட்டம் ஒரு கருவியாக இருக்க வேண்டும். கடந்த 1971-72 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையில் இடம்பெற்றிருந்த முத்தமிழறிஞரின் கலைஞரின் அறிவுரையினை நாம் வலுவாது பின்பற்றி வருவதால் தான்
இன்று பல்வேறு துறைகளில் நாட்டிலேயே பெருவளர்ச்சி பெற்று தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.